கலைஞனாவும் சரி நிறைய கத்துக்க இருக்க அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பேஷன்ஸ்னு எடுத்தா அவர் மலை மாதிரி இருக்காரு. அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு உள்வாங்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கவனம்னு பார்த்தா அப்படியே காத்து மாதிரி இருக்காரு. எங்க வேணா போறாரு, எப்படி வேணா வராரு, பிளெக்சிபிளா இருக்காரு. ஒரு இத்தனை வருஷம் சினிமால இருந்து இவ்வளவு சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாம ஹம்பிள்னு சொல்லலாம். எல்லார பத்தியும் அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர், நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர். உண்மையிலேயே சிம்பிளான மோஸ்ட் கிரவுண்டடான நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் சசிகுமார் சார் இந்த படத்தை அதான் நான் அந்த இசைக்காத பாட்டை பத்தி இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ஒரு எல்லா படத்தையும் பாட்டு பண்றோம், தேன் சொல்றேன்னு ஒரு பாட்டு பண்றோம், எழுத கதையன்ற பாட்டு பண்றோம். ஆனா ஒரு நிஜமாவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்ம கிட்ட இருந்து. ஒரு டைரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு, நம்ம அறிவு போடணும்ல. ஆனா ஒரு 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 இமேஜை பார்க்கும்பொழுதோ ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு வந்து முகைமழை பாட்டிலையுமே நான் அதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு கேரக்டர். அதாவது ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியணும்ல. சார் நான் ரொம்ப நல்லா சார் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி என்னடா அவன் ஏன் இப்படி பேசுறான், சைக்கோவா இருப்பானோ அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா வந்து அவரை பத்தி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்க அவர் ஏறவே மாட்டார். இன்னொருத்தனை ஏற்றி தான் விடுவார் எப்பயுமே. அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளவு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பத்தி அவ்வளவு நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பட் எனக்கு தெரியும் அவருக்கு அந்த படத்துக்கு பெரிய பலம்னு. அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்க சைட்ல வந்து ஒரு 1000 யானைகள் நிக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்றேன் சசி சாரோட பிரசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க. அவர் மட்டும் தான் பண்ண முடியும், வேற டைம் பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மாஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கையை முழுசா பார்த்த ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமால ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்ற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார்.